no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆதன் ஒரு மெகா கருத்து கணிப்பை எடுத்திருக்கோம். அதன் வரிசையில் ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு தொகுதியை பேசுறதுக்காக வந்திருக்கோம். நம்மளோட தமிழ் செல்வன் இருக்காரு. வணக்கம் சந்தோஷ். இப்போ எந்த தொகுதி பார்க்க போறோம்? ஸோ கோவையில் மிக முக்கியமான ஒரு அதிமுகவுடைய கோட்டை என்று பார்க்கப்படக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதியை தான் பார்க்க போகிறோம். தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிமுகமே தேவையில்லை. முன்னாடியே சொல்லியாச்சு, அதிமுகவுடைய கோட்டைன்னு. எஸ்பி வேலுமணி அவர்கள் தொகுதியை அந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன்ல வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வேட்பாளரை பத்தி பேச 7 முறை அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. திமுக 3 முறை, காங்கிரஸ் 2 முறை, தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும், சிபிஎம் 1 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு அதிமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு தொகுதி. அதிமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு தொகுதியை காட்டிலும் எடப்பாடியில எப்படி எடப்பாடி முடிசூடா மன்னராக இருக்கிறாரோ அதே மாதிரி தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் முடிசூடாக மன்னனாக இருக்கிறார். அந்த அளவுக்கு தொகுதியில கனெக்டோட இருக்காரு. அவர் மக்கள் என்னதான் முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் அவர் ஈஸியா அவர் ரொம்ப ஆக்சஸ் பண்ண முடியும். தொகுதி மக்களோடு ரொம்ப கனெக்டா இருக்காரு. கோவைக்கு ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. தொண்டாமுத்தூருக்கு ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற குட்வில் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இருக்கு. குறிப்பாக வாக்காளர்கள் 1,38,968 ஆண் வாக்காளர்கள் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 1,48,371 பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2,87,442 வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் இருக்காங்க. வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்துக்கலாம். தொண்டாமுத்தூரை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ஆர் கார்த்திகேயனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதிமுக நம்ம சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி மீண்டும் களமிறங்குறாரு. தாவேகால ஆர் சதீஷ் ராஜு, நாம் தமிழர்ல ராஜபுனிஷா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நம்ம சொல்லணும், எஸ்பி வேலுமணி அவர்களை பத்தி நாம பெருசா அறிமுகம் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு அதிக முறை ஜெயிச்சிருக்காரு. தொண்டாமுத்தூர்னாலே எஸ்பி வேலுமணி என்றாலே தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற ஒரு டாக்லைன் தான் அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் சொல்றாங்க. கட்சி வேறுபாடு இன்றி திமுக காரங்களே எஸ்பி வேலுமணி மேல அந்த அளவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அவர் தாங்க ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற வேற யாரும் அந்த லெவல்ல தான் இருக்கு. குறிப்பாக எஸ்பி வேலுமணி எப்படி ஜெயிப்பாரு, என்ன ஓட்டு சதவீதம் வாங்குவாருங்கிறத சரி பாத்துருவோம் இருங்க. கருத்து கணிப்பு, ஆதன் கருத்து கணிப்பின்படி திமுக 32%, என்ஆர் கார்த்திகேயன், எஸ்பி வேலுமணி அதிமுக சார்பில் 51%, தாவேகா 13, நாம் தமிழர் 4, கிட்டத்தட்ட ஒரு கிளியர் லீட்ல 51% தொகுதியை ஸ்வீப் செய்கிறார் எஸ்பி வேலுமணி அவர்கள். நம்ம கருத்து கணிப்புலயுமே மக்கள் அதுதான். அதாவது இப்போ ஒரு தொகுதிக்கு போறோம், நம்ம பேசுறோம், மக்கள்கிட்ட போறோம், அதாவது எல்லாருமே ஒரு பேர் சொல்ல முடியும்னா நம்ம தொகுதியில இல்ல கொளத்தூர்னா இப்படி ஸ்டாலின் அவர்களோ, எடப்பாடினா இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, தொண்டாமுத்தூர்னா எஸ்பி வேலுமணி அவர்கள், வேற சாய்ஸே கிடையாது. அங்க யாரை நிப்பாட்டினாலும் நிச்சயமாக எஸ்பி வேலுமணி அவர்கள் ஜெயிப்பாரு. பண்ணிருக்காரு, வளர்ச்சி இருக்கு, ஈஸியா அக்சஸபிள் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்லயுமே டிக் அடிக்கக்கூடிய ஒரு வேட்பாளரா இவர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்காரு. அதனாலதான் 51%. சோ ஆதன் கருத்து கணிப்பின்படி தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி 50%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி மீண்டும் ஒரு வெற்றியை பெறுவார் அப்படின்றதான் நம்மளோட கணிப்பா இருக்கு.